பிரைம் மினிஸ்டருக்கு எழுதுனேன்னு சொல்றீங்களா? பிரதம மந்திரிக்கு என்ன விவகாரம் தொடர்பாக இதேதான். ஒரு கிட்டைங்கில இத்தனை லட்சம் டன் இருப்பு இருக்கு. இந்த தாது மினரல் எப்போ கொரியாவுக்கு போக ஆரம்பிச்சோ அப்பத்துல இருந்து தான் அவங்களுக்கு அணு மினரலுக்கு இந்த ரா மெட்டீரியல் கிடைச்சி. அது வரைக்கும் ரா மெட்டீரியல் கிடையாது. மறைமுகமாக இந்த இலுமினேட்டு சிலிமினேட்டு இந்த கார்னட்டு ரூட்டைல் சிர்கான் மோனோசைட்டு தடை செய்யப்பட்டது. அந்த மோனோசைட்டை கூட இவங்க உள்ளே வச்சு ஏற்றுறாங்க. இலுமினேட்டையும் கார்னட்டையும் வச்சுட்டு மத்தியில் மோனோசைட்டை வச்சு ஏற்றுறாங்க. அதை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் போய் பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் அவனை அப்படி அலோவ் பண்ணுறீங்களா, அது எப்படி அலோவ் பண்ணுறீங்க? சென்ட்ரல் எக்ஸைஸ் சீல் வச்சு விட்டா அந்த சீலை உடைக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. உடைக்கணும்னா எனக்கு ஒரு கமிஷன் வேணும், கம்ப்ளைண்ட் வேணும். கம்ப்ளைண்ட் வந்தால் ஒரு நாளைக்கு தூத்துக்குடி போர்ட்டில் 1000 கண்டெய்னர் ஏறுது. இதில் எந்த கண்டெய்னர் சரி தப்புங்கிறத நான் பார்க்க முடியாது. அதில் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை தடை பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களா? எங்களுடைய கஸ்டம்ஸ் ஆக்டில் இந்த பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் இல்லை. மைன்ஸ் அண்ட் மினரல், சிகரெட்டுக்கு தடை இருக்குது, தங்கத்துக்கு தடை இருக்குது, கஞ்சாவுக்கு தடை இருக்குது, அபீனுக்கு தடை இருக்குது, ப்ரௌன் சுகருக்கு தடை இருக்குது. அது மாதிரி ஒரு தடை இதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எழுத சொல்லுங்கங்க. உடனே நான் அவங்கக்கிட்டே ரெப்ரசன்டேஷன் கொடுத்து என் மனுவில் நீங்கள் ரிப்போர்ட் அவங்கள கேளுங்க. இப்படி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அது உண்மையாக பொய்யானி நீங்கள் கேளுங்கங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கலெக்டர் திருநெல்வேலி, கலெக்டர் தூத்துக்குடி, சீஃப் செக்ரட்டரி 3 பேருக்கு லெட்டரை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அது தடை செய்யப்பட்டதாங்கிற தகவலை நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு நமக்கு காப்பி போடுறாங்க. தூத்துக்குடி கலெக்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த தூத்துக்குடி போர்ட்டில் தகவல் சொல்ல ஃபோனில் சொல்லலாம், ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் போட்டு தபால் அடித்து அனுப்பலாம். அந்த எக்ஸ்போர்ட் நிற்கும். நீங்கள் எப்படி தடை செய்யப்பட்ட பண்ணல ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அது கஸ்டம்ஸ் ஆக்ட் வேறு, இது வேறு. இந்த பொருள் தடை செய்யப்பட்டதுங்கிற தகவல் அவங்களுக்கு போகணும்ல, போனால் மட்டும்தானே அவங்க நிறுத்துவாங்க எக்ஸ்போர்ட்டை. இல்லை, இவன் அது எல்லாமே கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸு கஸ்டம்ஸ் ஆட்களை சரி கட்டி வச்சுக்கிட்டு பேண்டட் கஸ்டம்ஸ் ஏரியாக்குள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு போலி பில்லை கொடுத்து ஏற்றுறாங்க. பேண்டட் கஸ்டம்ஸ் ஏரியாங்கிறது என்னென்னாச்சுன்னா வரி விதிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு உள்ளே வச்சுட்டு வரியை கட்டிட்டு வெளியே எடுக்கக்கூடிய இதுதான் அந்த பேண்டட் கஸ்டம்ஸ். இதுக்கு வரி கிடையாது முதல்ல. அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்லேன், திருநெல்வேலியிலிருந்து இந்த ரா மெட்டீரியல் ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த 50 லட்சம் டன்னு தூத்துக்குடிக்குள்ளே எப்படி வருது? 20 டன்னாக தானே லாரியில் வர முடியும். ஏன் வழியில் இத்தனை காவல் நிலையம் இருக்குது, எத்தனை விஓ இருக்கா, இத்தனை இதில் அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க, விஓவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர்ஐக்கு கொடுத்துருக்காங்க, தாசில்தார் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த ஜிஓ அமல்படுத்தலை?